அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் என்கேஜ்மெண்ட்க்கு மொதல் நாளேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். எனக்கும் ஃபாராக்கும் ரொம்ப நாளாகவே யார்கிட்டையாவது மெஹந்தி போட்டுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்காகவே ஒரு ஹென்னா ஆர்டிஸ்ட் கூப்பிட்ருந்தோம். இவங்களை இன்ஸ்டாகிராமில் தான் தேடி கண்டுபிடிச்சேன். கடைசியில் அவங்க எங்களோட சொந்த ஊர் தான், நம்ம உள்ளூர் தான். அப்படிங்கிறதுனால டைமிங் பிரச்சனை இல்லாமல் போட்டு விட்டுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. இந்த மெஹந்தி போட்ட அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, இருந்தாலும் நான் மெஹந்தி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாகவே போட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இப்போ கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டேன். மாப்பிள்ளை வீடுன்னு சொல்கிறத விட மாப்பிள்ளை பொண்ணு வீடு ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு தாயரக்கா தான் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லணும். பார்த்திங்கன்னா தெரியும், மாப்பிள்ளை வீடு இது, பக்கத்தில் தான் இருக்கிறது பொண்ணு வீடு. ப்ரீவியஸ் டே நைட்டே வந்துட்டேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நானும் தாயரக்காவும் சேர்ந்து தான் அந்த பழம் எல்லாத்தையும் தட்டில் வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோல்ட் கலரில் இருக்கிற நெட் கிளாத், அதுக்கப்புறம் ரிப்பன், இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி தான் பேக் பண்ணிகிட்ருக்குறோம் நானும் தாயராக்காவும். இந்த மாதிரி கோல்ட் கலரில் இருக்கிற இந்த கிளாத் வச்சுட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்ருக்குறோம். பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தட்டில் நமக்கு பழம் எல்லாத்தையும் அடுக்கி அழகாக கொடுத்துட்டாங்க. நம்ம அழகாக அதை ரேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு. நிறைய மாதிரி பழம் ரொம்ப நிறையாவே வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் தட்டில் எந்த அளவுக்கு அடுக்க முடியுமோ அது மட்டும் அடுக்கி பேக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாமே பேக் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ண தெரியாது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல கல்யாணத்துக்குலாம் போகிறோம்ல, அங்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு அதை பார்த்து தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு பரிசம் போட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளைக்கு ஜீனி போடுறது, பொண்ணுக்கு ஜீனி போடுறதுலாம் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஜீனி, பழம், மருதாணி இதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் இந்த பிளேட் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மருதாணி போட்டிருந்தோம்ல நேற்று மதியானம் போட்டது. இது நல்லாவே சூப்பராக செவந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே உளுந்துருச்சு. அந்த இடத்துல பார்க்குறப்பவே தெரியுது நல்லா டார்க்காக செவந்திருக்கு. நேற்று ஜஸி ஹென்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஒரு கையில் மட்டும் தான் எனக்கு போட சொல்லி கேட்டிருந்தேன். இன்னொரு கையில் இது நானே போட்டது தான். நான் தாயராக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் இதை போட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால பின்பக்கம் போடல. ஃப்ரண்ட்டில் மட்டும் போட்டிருக்கிறேன். பேக் சைடில் போடவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போடாமல் விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா அவங்களே ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஆயில் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆஃப்டர் கேர் க்ரீம் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணால் நல்லாவே இன்னும் டார்க்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கையில் ஃபஸ்ட்டு அவங்க போட்டுட்டு போனதை விட நான் போட்டது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் செவந்திருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நேரம் வைக்கவும் இல்லை. நைட்டு நான் வீட்டுக்கு 2 மணிக்கு மேலே தான் போட்டிருந்தேன். அதுவே இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கு. இது ரைட் சைடில் அவங்க போட்டது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராகவே போட்டுட்ருக்காங்க. நல்லாவும் செவந்திருக்கு. அவங்க கொடுத்துட்டு போன மருதாணியை வச்சு தான் நான் இன்னொரு கையிலையும் போட்டிருந்தேன். இப்போ மருதாணி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செவந்திருக்கு. இதை தண்ணியில் காமிக்காமல் இன்னும் 2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா இன்னுமே நல்லா டார்க்காக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபாராவோட கை தான். நல்லா சூப்பராகவே ஹென்னா போட்டு விட்டுருக்காங்க. எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஸி ஹென்னா அவங்கக்கிட்ட தான் போட்டிருந்தோம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள்ட்ட போய் செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸும் எங்களுக்கு அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதுக்கு.
இன்றைக்கி தான் வந்து என்கேஜ்மெண்ட். இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட்க்கு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ வந்து வாங்கியிருந்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தோம். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. வேணால் நீங்கள் எந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் தசீம் குட்டிக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இங்கே மாயவரம் சீமாட்டியில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்க்கு வந்து கிளம்பியாச்சு. கையில் போட்டிருந்த மருதாணியை தான் வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாலாம் கையில் மருதாணி போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுவும் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போதும் நானும் ஃபராவும் நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி போட்டுக்குவோம். இப்போ வந்து புதுசாக போட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டது. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலங்கிமான் தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து நேதாஜி மஹாலில் தான் வந்து என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி வச்சுருக்குறாங்க. அங்கே தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே வயலாக தான் இருக்கும் எல்லா பக்கமும். ஒரு வழியாக நேதாஜி மஹாலை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே வந்து ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் இந்த ஹால். வந்து தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஏர்லியாக தான் வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் ரூட் தெரியாமல் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹாலுக்கு வந்துட்டோம். Alhamdulillah rabbil alamin arrahmanir rahim maliki yawmiddin iyyaka na'budu wa iyyaka nasta'in ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghayril maghdubi 'alaihim waladdallin amin bismillahir rahmanir rahim qul huwallahu ahad allahu samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad bismillahir rahmanir rahim qul huwallahu ahad allahu samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad bismillahir rahmanir rahim qul huwallahu ahad allahu samad لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا تقبل منا هذا المجلس يا ارحم الراحمين اللهم تمم أعمالنا مع الفرح والسرور وقضي حاجاتنا بلا خسران ولا نقصان يا أرحم الراحمين اللهم اجعل هذا العهد عهدا مبرورا اللهم اجعل هذا العهد عهدا مرضيا اللهم اجعل هذا العهد عهدا متقبلا برحمتك يا أرحم الراحمين اللهم طول أعمارهما بالأعمال الصالحات اللهم طول أعمارهما بالصحة الكاملات اللهم طول أعمارهما بالمعيشة الطيبة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمة الله. நிகழ்வை நலமுறையில் நடத்தி தந்த இமாம் அவர்களுக்கும் ஜமாத்தாரர் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மதிய உணவு தயாராக உள்ளது. அந்த மதிய உணவில் அனைவரும் இருந்து கலந்து சிறப்பித்து எங்களுடன் கடைசி வரை இருந்து எங்களை நல்லாசி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே வந்து பரசம் போட்டுட்டு பொண்ணுக்கு வந்து மருதாணி வச்சு ஜீனி போடுறது இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா விருந்து சாப்பாடு அப்படிங்கிறது சொல்லவே வேணாம், ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நல்லா வாழை இலையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஒரு மாதிரி இதெல்லாம் ஊரில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நமக்கு செய்ய முடியும். ஏன்னா அங்கே இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்றதோ இதெல்லாம் வந்து அவ்வளோவா இல்லை. எப்பயாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேதர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வாழை இலை எங்கேயாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். மற்றபடி இந்த மாதிரி விருந்து சாப்பாடுலாம் வந்து எங்கேயுமே அங்கே கிடைக்காது. ஸோ இங்கே இருக்கிறப்ப நல்லா விருந்து சாப்பாடெலாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும்.
இங்கே வந்து இன்றைக்கி வந்து பரசம், நாளைக்கு வந்து கல்யாணம், அப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்ட இருக்கிறதுனால தூரத்துலேருந்து வரவங்களும் இருந்து ஸ்டே பண்ணி 2 ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பரிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அப்புறம் வந்து தால்ச்சா, குருமா இந்த மாதிரி சாப்பாடு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப உண்மையிலேயே எக்ஸைட்டடாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த ரைஸ் கூடவே வந்து மட்டன் குருமாவும் சேர்த்து வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தால்ச்சா வந்து நமக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து மட்டன் குருமாவோடயே சாப்பிட்லாம். ரொம்ப மட்டன் குருமா டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ லஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து வர்றது தான். மாப்பிள்ளைக்கு வந்து இதே மண்டபத்துலேயே வச்சுட்டு பரிசம் போட போகிறாங்க. இங்கேயே வந்து மருதாணி வச்சு ஜீனியும் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து மாப்பிள்ளை இப்போ வராங்க. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு வந்து போட்டு முடிச்சாச்சு. மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்து இறங்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரோட சந்தோஷமான வாழ்க்கைக்காக கண்டிப்பாக வந்து துவா செய்யுங்க. நாங்களும் இங்கே துவா செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து தான் எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபாராவோட ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்து ஃபோன் உடஞ்சி போனதுனால மதர் போர்டு வந்து போயிடுச்சு. ஸோ வீடியோ எதையுமே ரெக்கவர் பண்ண முடியல. வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில், அதுக்கப்புறம் என்னோடய ஃபோனில், ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். மாப்பிள்ளைக்கு ஜீனி போடுற வீடியோலாம் இல்லை அப்படிங்கிறதுனால இருந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கல்யாணத்தன்னைக்கு மொதல் நாள் நைட் டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வெஜ் மெனு தான், ஆனால் நிறையா வெரைட்டிஸ் வந்து இருந்தது. எல்லாமே வந்து ஃபாரா ஃபோனில் தான் வீடியோ எடுத்திருந்தேன். எந்த கிளிப்பிங்கும் எனக்கு கிடைக்கல. இதை மட்டும் தான் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் நிறையா ஐட்டம்ஸ் இருந்தது. என்னோடய பிளேட்டில் கொஞ்சம் மட்டும் இருந்தது, ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அது மட்டும் இருக்குது இதில். நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணோட பொட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தான் எடுத்து இங்கே வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கொடுக்கணும். அதனால எல்லாத்தையும் வந்து இங்கே பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பேக்கிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். சில திங்ஸ் மட்டும் தட்டில் எடுத்து வச்சுட்டு மிச்சதை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்குறோம். இது எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு கொடுக்குற திங்ஸ் தான். சாரீ, அதுக்கப்புறம் புர்கா, ஃபோனு, அப்புறம் வாட்ச் எல்லாமே இருக்குது. இது தான் வந்து கல்யாண புடவை வந்து நல்லா ஒரு மெரூன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ப்ளவுஸும் அதுக்கு மேட்சிங்காக சூப்பராக தைச்சி வச்சுருக்குறாங்க. எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இந்த புடவையை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மேட்சிங் ப்ளவுஸ். இது வந்து இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக பேக் பண்ணல. ஏன்னா இதை வந்து இப்போ பொண்ணு வீட்டுக்கு வந்து காலையிலேயே கொடுத்து விட்டுறணும். ஏன்னா பொண்ணு வந்து இந்த சாரீ கட்டி தான் வந்து மண்டபத்துக்கு வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அதனால் இதை மட்டும் கொடுத்து விடல. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு போகிற ஷாலு, செருப்பு இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். மற்றபடி இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு பேக் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே பொண்ணுக்கு கொடுக்குற துணிமணி தான். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாரியும் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாரீ, சுடிதார், இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. எந்தெந்த ஊர்லலாம் இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி செய்வோம். ஆனால் நிறையா ஊர் பக்கம் வந்து இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சொல்லுங்கள். கல்யாண புடவை இது தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குரான், முசல்லா இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு.
இது கூட வச்சுருக்கிறது வந்து தொழுவை போட்டுக்கிறதுக்கான மக்கனா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்யாண வீட்லேயே வந்து எல்லாருக்கும் மருதாணி வந்து நானும் ஃபாராவும் வந்து போட்டு விட்டுட்ருக்குறோம். எப்போதுமே வந்து கல்யாணம் இல்லைனா பெருநா இந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் வந்து ஒரு பக்கமாக உட்காந்துருவோம் மருதாணி போடுறதுக்காகவே. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட தான் வந்து மருதாணி போட்டுக்குவாங்க. அதுக்காகவே ஒரு பக்கமாக உட்காந்து மருதாணி போட ஆரம்பிச்சிருவோம். ப்ரொஃபஷ்னலாலாம் வந்து போடுறது கிடையாது, சும்மா நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் வந்து போட்டு விடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிளோட கையிலையும் வந்து நல்லாவே சூப்பராக வந்து மருதாணி போட்டாச்சு. ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. இது என்னென்னா இக்பால் ரீஸ்மான் தான். மாப்பிள்ளை பேர் இக்பால், பொண்ணு பேர் ரீஸ்மான். மருதாணி போட்டுட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கல்யாணம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.